இதயக்கூட்டில் காதல் பிறக்கிறதே அத்தியாயம் 5. தந்தையோடு 2 நாட்கள் இருந்துவிட்டு இதோ ஹாஸ்டலுக்கு வந்திருந்தாள் சாரா. ஹாஸ்டலில் தன்னுடைய அறையில் இங்குமங்குமாக நடந்து கொண்டிருந்தாள். தீவிரமாக யோசனை முகத்தில் இருந்தது. அவளுடைய நடையை பார்த்தபடி அவளுடைய ரூம்மேட் நண்பர்கள் இருவர் குரல் கொடுத்தனர். இந்த ரூமை வாங்க போறியா, இல்லை இது மாதிரி கட்டுற பிளான் ஏதாவது இருக்குதா? பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருக்காத, நானே ரொம்ப டென்ஷனில் இருக்கேன் தெரியுமா? அப்படி என்ன டென்ஷன் வந்துருச்சு உனக்கு? இத்தனை நாளாக அப்படியெல்லாம் எதை பற்றியும் யோசிக்கிற குணம் உங்ககிட்ட கிடையவே கிடையாது. எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிற ஆள் தானே நீ. ஏதாவது பிரச்சனைனா கூட ஒன்றுமே இல்லை பார்த்துக்கலான்னு சொல்லுவேன், நீ உனக்கே பிரச்சனையா? திவ்யா ப்ளீஸ், நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி, நீ முழிச்சுக்கிட்டு இரு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன பிரச்சனை அதை சொல்லு. நீ பிரச்சனையை சொன்னா தானே எங்களால் ஏதாவது உதவ முடியுமான்னு யோசிக்க முடியும். உங்களால் மட்டுமில்லை, யாராலையுமே முடியாது. 50 லட்ச ரூபாய் பணம் வேணும். உன்னால் கொடுக்க முடியுமா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நான் என்ன அம்பானியோட பொண்ணா, இல்லை அம்பானி வீட்டில் அட்லீஸ்ட் பர்சனல் செக்ரட்டரியாவது வேலை செய்கிறேனா? எதுவும் கிடையாது. உனக்கு தான் தெரியுமே. மாதம் மாதம் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்குள்ளே இங்கே உயிர் போய் உயிர் வருது. அப்பா கிட்ட கெஞ்சு, அம்மா கிட்ட கெஞ்சு, அண்ணா கிட்ட கெஞ்சின்னு பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கிற. இப்போ எல்லாம் எனக்கு என்ன தோணுது தெரியுமா? சீக்கிரமாக படித்து முடிச்சுட்டு எங்கேயாவது வேலைக்கு போனால் சந்தோஷம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். பக்கத்தில் எங்கேயாவது பார்ட் டைம் ஜாப் கிடைச்சா கூட போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எங்கே இந்த அம்மா அப்பா 2 பேருமே விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. படிக்கிற வேலையை மட்டும் பாரு, பார்ட் டைம் வேலை போனால் எப்படி படிப்ப? படிப்பில் கவனம் போயிடும். அப்புறமா அரியர் வச்சா அதை சேர்த்து உட்காந்து எழுதுவியான்னு நக்கல் அடிக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்கே கஷ்டப்பட்டு உட்காந்துருக்குறேன் தெரியுமா? அம்மா தாயே, தயவு செஞ்சு விட்டுடு. நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல, சரியா? விட்டால் போதுமே, ஒரு பக்கத்துக்கு புராணம் வாசிப்பையே. எனக்கு கேட்குறதுக்கெல்லாம் இப்போது மூடு இல்லை. சரி சரி, என்ன பிரச்சனை அதை சொல்லு. அதுதான் பண பிரச்சனைன்னு சொன்னேன்ல, அது தெரியுது. அவ்வளோ பணத்துக்கு நம்ம எல்லாம் எங்கே போகிறது? என்னதான் ஆச்சு? இத்தனை நாளாக இது மாதிரி எந்த பிரச்சனையையும் பற்றி பேசினதில்லையே. அதுவும் இவ்வளவு டென்ஷனாக யோசிக்கிறேன்னா நான் என்ன செய்கிறது திவ்யா? வீட்டில் பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. அப்பா தொழில் பிரச்சனை சொல்லி வீட்டு பத்திரத்தை வச்சு 50 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு வருஷமாக வட்டியும் கொடுக்கல போல இருக்குது. இப்போது வந்து பணத்தை உடனே கொடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேறங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மை காட், மிரட்டுறாங்களா? அதுவும் இந்த காலத்துலையா? சும்மா எல்லாத்துக்கும் ஷாக் ஆகாத. இதை விட மோசமானதெல்லாம் நிறைய நியூஸில் கேள்விப்பட்டு இருக்கிறோம் தானே. பணம் தரலன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, பெரிய தொகை ஆச்சுதே, எப்படி கொடுக்க முடியும்? அதுதான் எனக்கும் தெரியல, ஒரே யோசனையாக இருக்குது. அப்பாவும் ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க. அப்பா சென்டிமெண்ட்டாக அந்த வீட்டை விற்கிறதா இல்லை. எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரிதான், இங்கே நடந்தால் சரியாக போயிடுமா? யார்கிட்ட வாங்கினாங்க? வயசானவராக இருந்தால் நம்ம பிரச்சனை கொஞ்சம் யோசிப்பாங்க. இல்லைன்னா நம்ம நேரடியாக போய் கூட பேசி பார்க்கலாம். யார்? அந்த ஆளையா? நீ வேற 6 அடிக்கு இருக்கிறான். மூஞ்சியில் சிரிப்புங்கிறதே பார்க்க முடியாது போல் இருக்குது. அப்படி ஒரு இருக்கும். அப்பாவோட ஆஃபீஸில் அப்பாவை பார்க்க போனப்போ அவனை பார்த்தேன். சரியான திமிர் பிடிச்சவனாக இருப்பான் போல இருக்குது. அப்பா கிட்ட பேசிட்டு வெளியே வந்தான். விறுவிறுன்னு வேகமாக நடந்து போனான். நடக்கும்போதே தரை எப்படி அதிர்ந்தது தெரியுமா? அதையெல்லாம் யோசிக்கும் போதே பக்குன்னு இருக்குது. அந்த ஆள்கிட்ட எல்லாம் சமாதானம் போய் பேச முடியாது. நம்ம போய் பேசினா கூட அவன் சம்மதிப்பானா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அதனால் இது வேலைக்காகாது. வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் கொடு. வேறு என்ன ஐடியா கொடுக்கறது? பணமெல்லாம் தர முடியாது, போடான்னு சொல்லிட வேண்டியது தானே. விளையாடாதீங்கடி. நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாரு. மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா இல்லையா? அப்படியெல்லாம் இல்லை, வாங்கலைன்னு எல்லாம் பொய் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டு பத்திரம் இப்போ அவங்ககிட்ட இருக்குது. அப்படின்னா வெரி சிம்பிள், அந்த பத்திரத்தை தூக்கிட்டு வந்துடு. என்னடி உளறிக்கிட்டு இருக்கிற என்று திரும்பி திவ்யாவை பார்த்து கேட்க, நெசமாக தான் சொல்கிறேன், அந்த பத்திரத்தை தூக்கிட்டு வந்துடு. வேலை முடிஞ்சு போச்சு. உங்கள் பத்திரம் உங்ககிட்ட இருக்குது. அப்புறம் அவன் எதை வச்சு காசு கேட்பான்? அக்ரிமெண்ட் ஏதாவது கொடுத்துருந்தா அந்த பேப்பரையும் சேர்த்து தூக்கிட்டு வந்துடலாம். வேலை முடிஞ்சுது. அப்புறமா அவன் வேலையை அவன் பார்த்துட்டு போவான். ஏய், இதெல்லாம் அநியாயம் இல்லை. அப்படி எப்படி அநியாயமாகும்? அவன் நல்லா தானே இருக்கிறான். அவனை பற்றி வேறு ஏதாவது விஷயம் தெரியுமா? சொல்லி கேட்கலாம். அவனை பற்றி நான் விசாரித்து பார்த்தேன். அவன் நல்ல வசதி தான். அவனோட தாத்தா ரொம்ப வசதியானவர். இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்க அப்பா சமீபத்தில் பணப்பிரச்சனையால் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அந்த கோவத்தில் இவன் எல்லார்கிட்டேயும் பழிவாங்கிறதா நினச்சிக்கிட்டு இது போல் நடந்துக்கிட்டு இருக்கிறான்.
மேக்ஸிமம் நிறைய பேர்கிட்ட பணத்தை ஃபுல் செட்டில்மெண்ட்டாக வாங்கிட்டதா கேள்விப்பட்டேன். எங்கள் அப்பாவே மிரட்டி கொண்டு இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையுமே மிரட்டி பணத்தை வாங்கியிருக்கிறான். மேக்ஸிமம் நிறைய பேர்கிட்ட வாங்கியாச்சு. அப்பா பணத்தை கொடுக்காட்டியும் பெருசாக எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவன் ஸ்டேபிளாக தான் இருக்கிறான். பணப்பிரச்சனை அவனுக்கு கிடையவே கிடையாது. அப்புறம் என்ன இத்தனை தெரிஞ்சு வச்சிருக்கிற? அவனுக்கு பணம் தேவையில்லைங்கிறப்போ அந்த பத்திரத்தை எடுத்தா என்ன தப்பு? அதெல்லாம் தப்பே கிடையாது. விளையாடுறியா? அதெல்லாம் முடியுமா? அவன் எங்கே வச்சிருப்பான்னு கூட தெரியாது. ஸோ வாட்? நம்ம தேடி கண்டுபிடிப்போம். இதெல்லாம் பெரிய பிரச்சனையா என்ன? லாஸ்ட் டைம் நம்ம பவிக்கு அந்த தினேஷால் எவ்வளோ பிரச்சனை வந்தது. ஏதோ ஒரு லெட்டர் அவன்கிட்ட எழுதிட்டான்னு சொல்லி அவள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுவேன்னு அப்படி இப்படின்னு அத்தனை மிரட்டினான். நம்ம என்ன பண்ணோம்? யாருக்குமே தெரியாமல் அவன் வீட்டுக்குள்ளே போய் மொத்த லெட்டரையும் தூக்கிட்டு வரலையா? அந்த பிரச்சனை அத்தோட கிளியர் பண்ணி விட்டோம்ல. அதே மாதிரி தான். அதே மெத்தடில் இவங்கிட்டையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்ம நேராக அவனோட வீட்டுக்கு போகலாம். பத்திரம் இருக்கிற ஃபைலை மொத்தமாக தள்ளிட்டு வந்துடலாம். அப்புறமா அவன் யாருக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்ணுறான்னு பார்த்துடலாம். உன் அப்பாவும் ஃப்ரீ ஆகிடுவார், நீயும் ஃப்ரீ ஆகிடுவ. நீயும் இந்த 10க்கு 10 ரூம்பை அளந்துக்கிட்டு இருக்க மாட்டல்ல அப்படிங்கிற. ஆமாம், நிஜமாக தான் சொல்கிறேன். இதை விட பெஸ்ட்டான ஐடியா வேறு எதுவுமே கிடையாது. அவனுக்கும் பணம் தேவையில்லை, உங்களுக்கு அந்த பத்திரம் கட்டாயமாக வேணும். அப்போ இதுதான்டா வழி, வேற வழியே இல்லையே. நீ நேரடியாக போய் என்னை மன்னிச்சிடுங்க, எங்கள் அப்பா தெரியாமல் வாங்கிட்டாரு, அந்த பத்திரத்தை கொடுத்துருங்க அப்படின்னு காலில் விழுந்தா அவன் தருவானா? தரமாட்டான்ல. அப்புறம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சாகணும். உன் அப்பா வேற மிரட்டுறாருன்னு சொல்லி இருக்கிறல்ல, இருடி இரு, நீ பாட்டுக்கு அவசர அவசரமாக பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிற. யோசிக்க வேண்டாமா? ஆனால் அங்கே போய் மாட்டினா எவ்வளோ பெரிய தண்டனை தெரியுமா? எவ்வளோ பெரிய கிரிமினல் குற்றம் தெரியுமா? அப்படியெல்லாம் மாட்ட மாட்டோண்டி. மாட்டாத மாதிரி பிளான் போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணலாம். கரெக்டாக போய் கேட்ச் பண்ணலாம். அவ்வளவுதான். அவனை பற்றி இன்னமும் டீப்பாக விசாரி. எங்கே போகிறான், எங்கே வர்றான், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவான், எப்போ எங்கே இருப்பான், வீட்டில் யாரெல்லாம் கூட இருக்கிறாங்க, இது மாதிரி எல்லாத்தையும் கவனி. நிஜமாக நம்ம ஐடியா கிடைக்கும். நீ என்ன சொல்கிற? அப்படிங்கிற. நிஜமாக அப்படித்தான். போதுமா? உனக்கு உன்னோட பிரச்சனைக்கான சொல்யூஷன் நான் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே உன் இஷ்டம். ஒருவேளை நான் அங்கே ஃபைலை எடுக்க போகும்போது நீ கூட வருவியா? ஹலோ, என்ன விளையாடுறியா? இந்த வாரத்தோட நமக்கு காலேஜ் முடியுது. நான் கிளம்பி போயிடுவேன். என்னால் எல்லாம் அங்கே வர முடியாது. எல்லாத்தையும் விசாரித்து தனியாக நீயே போய் செய். தினேஷ் விஷயத்திலேயும் நீ அதைத்தானே பண்ணினேன். தினேஷ் அங்கே வராமல் நாங்கள் காலேஜில் அவனை பிடிச்சி வச்சோம். நீ ரூமுக்கு போய் அழகாக தேடி எடுத்துகிட்டு வந்த. அதையே இங்கேயும் ஃபாலோ பண்ணுற. அவன் வீட்டுக்கு கரெக்டாக வரமாட்டாங்கிறத கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் போட்டு நீ செஞ்சுக்கோ. இது திருட்டு இல்லையா? இது தப்பு இல்லையா? நமக்கு நல்லது நடக்கணும்னா இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். எனக்கு வேறு ஐடியா எல்லாம் தெரியல. ஆளை விடு. அப்புறமா இது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் இல்லை. நீ தான் சொல்கிற அவன் ஒன்றும் அப்படி கஷ்டத்தில் இல்லைன்னு. உன்னோட பணம் கொடுத்து தான் அவன் வாழணுங்கிறது இல்லை. அது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட். நீ கொடுத்தா கூட லாக்கரில் தான் வச்சு பூட்ட போகிறான். அந்த பணம் அவன்கிட்ட போனால் என்ன, போகாட்டி என்ன? இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. எனக்கு தெரிஞ்ச குட்டி மூளைக்கு தெரிஞ்ச ஐடியாவை உனக்கு சொல்லிட்டேன். இதை நீ ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாததும் உன்னோட இஷ்டம் சாரா. சரியா? இதுக்கு மேலே இப்படி நடந்துக்கிட்டு இருக்காத. இப்போ நம்ம வெளியே போய் சாப்பிடலாம். என்ன சொல்கிற? இல்லை, எனக்கு பசிக்கலை. இந்த கதையெல்லாம் இங்கே ஆகாது. நீ வா முதல்ல என இழுத்து கொண்டு நகர்ந்தாள்.